ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராவன் அகாடமி. இந்த வீடியோவில் சிஜிஎல் டயர் 1 2024 கேட்ட எரர் டிடெக்ஷனில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் ஒரு சில கொஸ்டின் பார்த்துருப்போம், அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மிஸ்டர் அருண் வில் பே டியர் ஃபார் ஹிஸ் ஃபினான்ஷியல் மிஸ்டேக். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன எரர் இருக்குது? அருண் வில் பே டியர். ஸோ டியர் அப்படிங்கிறது என்ன மீனிங்? டியர் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து காஸ்ட்லி, இன்னொன்று வந்து ஃபார் லவபிள் ஒன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் அங்கிள், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இந்த இடத்துல சம் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் அருண் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அவர் பே பண்ணணும். ஸோ காஸ்ட்லி வில் பி த மீனிங். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்னது, வில் பே அப்படிங்கிறது வேர்பு. ஸோ வேர்பை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம அட்வர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டியர்லி தான் வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். டியர் அப்படிங்கிறது ராங். ஓகே, அட்வர்ப் யூஸ் பண்ணணும். நார்மலாக அடிக்கடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான் அட்வர்ப் எரர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The employees were comfortable with me and they talked about their problems since I has worked there as a manager. Okay, first of all, since for இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம்? மோஸ்ட்டாக பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ the employees were comfortable with me and they talked about their problems since I has worked there as a manager. ஸோ இங்கெல்லாம் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. திஸ் ஒன் verb error. ஸோ இங்கே வந்து என்ன வரணும்? had வரணும். ஓகே, had will be the right answer. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். He replied in a dry tone, ouch, I will not work for you anymore. ஓகே, நான் இதுக்கு மேலே உன்கிட்ட வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ரிப்ளை பண்ணுறான். he replied in a dry tone. ஸோ அப்போ ஒரு வெறுப்பில் தான் வந்து ரிப்ளை பண்ணுறான். இந்த இடத்துல இது என்ன எரர் அப்படின்னா ouch தான் தப்பு. இன்டர்ஜெங்ஷன் படிச்சிருப்போம். ஸோ இன்டர்ஜெங்ஷன் எரர். ஸோ சம் ஆஃப் த இன்டர்ஜெங்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அலாஸ், வாவ், ஹுரே. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்ஜெங்ஷன். இந்த இடத்துல அவுச் அப்படிங்கிறது ராங்கான யூசேஜ். இதுக்கு ஆப்டான யூசேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் வில் பி த சூட்டபிள் யூசேஜ் ஃபார் திஸ் சென்டென்ஸ். ஓகே, ஏன் எக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவுச் அப்படின்னா மோஸ்ட்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? ஏதோ ஒரு விஷயத்தை தப்பாக செஞ்சிட்டோம், அவுச் ஏதோ தப்பாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு டோனில் இருக்கும்போது தான் அவுச் யூஸ் பண்ணுவோம். எக்கு தான் இதுக்கு ஆப்டான யூசேஜாக இருக்கும். ஓகே, இன்டர்ஜெங்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மை பிரதர் ரிசீவ்டு ஹிஸ் எம்பிஏ டிகிரி இன்டு த யூனிவர்சிட்டி லாஸ்ட் இயர். ஸோ எம்பிஏ டிகிரி என்னோடய பிரதர் வந்து லாஸ்ட் இயர் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கியிருக்காரு, இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் ரிசீவ்டு. ஸோ எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. எம்பிஏ டிகிரி இன்டு த யூனிவர்சிட்டி, இதுதான் தப்பு. இன்டு த யூனிவர்சிட்டி உள்ளே இருந்து இல்லை, ஃப்ரம் த யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டியில் இருந்து நம்ம அவர் டிகிரி வாங்கியிருக்காரு. ஸோ ஃப்ரம் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மிஸ்டர் சூர்யா ஹாவ் நோ இன்டீரியர் மோட்டிவ் இன் ஆஃபரிங் யூ சப்போர்ட். உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுல சூர்யாவுக்கு எந்த ஒரு இன்டீரியர் மோட்டிவும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்குலர் பர்சன், அப்போது ஹேவ் வரக்கூடாது, ஹேஸ் தான் வரணும். ஹேஸ் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ அனதர் ஒன் மிஸ்டேக் இருக்குது. இன்டீரியர் கிடையாது. இன்டீரியர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு க்ளோஸ் டு ஸ்பேஸில் இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட உள்பக்கம் அப்படின்னா இன்டீரியர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இது வந்து என்ன வரணும் அப்படின்னா அல்டீரியர். அல்டீரியர் அப்படின்னா நோ ஹிடன் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். அதாவது உள்ள எந்த ஒரு மோட்டிவும் இல்லை, ஹிடன் மோட்டிவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். ஸோ இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சூர்யா ஹேஸ் நோ அல்டீரியர் மோட்டிவ் இன் ஆஃபரிங் யூ சப்போர்ட். அதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ஹீ வில் பி ஒர்க்கிங் ஃபார் 5 years. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதம் கடைசி ஆகும்போது அவர் வந்து இங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 5 years ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹி வில் பி ஒர்க்கிங் ஃபார் 5 years. ஸோ என்ன எரர்? வெர்ப் எரர். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும். ஸோ இப்போ வில் பீன்னு போட்டிருக்காங்க. ஸோ தப்பு. வில் ஹாவ் பீன் வரும். வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 5 years வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆஃப்டர் ஐ ரிட்டையர் ஐ ஸ்டார்டட் a second career as a writer and published several books which allowed me to share my stories and insights with a wider audience. என்ன சொல்கிறாங்க? நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்னோடய செகண்ட் கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். என்னவா ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு ரைட்டராக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது மூலமாக நான் புக்ஸு நிறைய பப்ளிஷ் பண்ணேன். அது மூலமாக என்னோடய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்த முடிஞ்சது நிறைய ஆடியன்ஸ்கிட்ட. இதை தான் சொல்ல வராங்க. ஸோ ஆஃப்டர் ஐ ரிட்டையர்.
ஸோ இது வந்து அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஆஃப்டர் ஐ ரிட்டையர்டு, பாஸ்ட் டென்ஸில் வரணும். ஓகே, ஸோ ரிட்டையர் கிடையாது, ரிட்டையர்டு பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். அதுதான் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஐ ஹாவ் த 100 ரீசன்ஸ் டு நாட் அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ. ஐ ஹாவ் த 100 ரீசன்ஸ் டு நாட் அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ. ஸோ 100 ரீசன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக்கான ரீசன் கிடையாது. அப்போது ஆர்டிக்கல் மிஸ்டேக், த வராது, a 100 ரீசன்ஸ். என்கிட்ட 100 பிரச்சனை இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்கான ரீசன் கிடையாது, த கிடையாது, ஆர்டிக்கல் ஏ. அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு மிஸ்டேக்கும் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணும்போது டு நாட் அட்டெண்ட்னு எழுத முடியாது, நாட் டு அட்டெண்ட் அப்படின்னு வரும், நாட் டு அட்டெண்ட். ஸோ மோஸ்ட்டாக எஸ்எஸ்சியில் இந்த எரர் தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் எரர் தான் இருக்கும். ஐ ஹாவ் a 100 reasons not to attend the meeting tomorrow. இதுதான் வந்து ரைட்டான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Although the team had trained diligently for months, they had still overwhelmed by the opponent's unexpected tactics. ஸோ என்ன தான் ஒரு மாதமாக ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் அப்போனன்ஸோட டாக்டிக்ஸை சமாளிக்க முடியல அப்படிங்கிறது தான். ஸோ although the team had trained diligently for months, they had still overwhelmed. ஸோ இதில் என்ன வந்திருக்கணும்? பர்ஃபெக்டில் வரக்கூடாது, they had வராது, பர்ஃபெக்ட் வராது, பாஸ்ட் டென்ஸில் எழுதணும், they were தான் போடணும். they were still overwhelmed, passive form, overwhelmed by the opponents. ஓகேவா? பாசிவில் இருக்குது சென்டென்ஸு. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஹேட் வரக்கூடாது, they were still overwhelmed அப்படி தான், அதுதான் வந்து ரைட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டியூ டு த பேண்டமிக் த ப்ரைஸஸ் ஆஃப் மெடிசின்ஸ் இன்க்ரீஸ்டு எவ்ரி டே சின்ஸ் லாஸ்ட் டிசம்பர். பேண்டமிக்னால மெடிசனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது லாஸ்ட் டிசம்பர்லேருந்து. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸு ஃபாரு வந்தாலே நம்ம என்ன சொல்லியிருப்போம்? பர்ஃபெக்டில் தான் எழுதணும்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் டிசம்பர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ மெடிசின்ஸ் இன்க்ரீஸ்டு கிடையாது, பாஸ்டில் கிடையாது, ஹேஸ் பீன் இன்க்ரீஸிங், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ சின்ஸ் இருக்குது, ஸோ பர்ஃபெக்டில் எழுதியிருப்போம், பர்ஃபெக்ட் கண்டினியூஸு. ஹியர் ப்ரைஸஸ் ஆஃப் மெடிசன், ஸோ ஹேஸ் வராது, have been increasing. Okay, have been increasing every day since last December. Okay, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Dr. Sinha has bought about a new book on social impact of child labor. சைல்டு லேபர் பற்றி ஒரு புக் அவர் கொண்டு வந்திருக்காரு. டாக்டர் சின்ஹா has bought about. ஸோ phrasal error. bring out, brought aboutனா ஒரு சேஞ்ச் கொண்டு வருது, மாற்றம். phrasal verb படிச்சிருப்போம். bring about அப்படிங்கிறது some changes, some மாற்றம் கொண்டு வருது. காஸ் டு ஹேப்பன் இதுதான், ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கான இதுதான் வந்து பிரிங் அபவுட் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்சஸ் அதான் பிரிங் அபவுட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா பிரிங் அவுட், அதாவது brought அவுட் அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். brought அவுட் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டுறது, அப்படி இல்லைனா புக்கு பப்ளிஷ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து brought அவுட்டில் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது எரர் அப்படிங்கிறது தான் வந்து எந்த சென்டென்ஸில் எரர் இருக்குங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இட் இஸ் இம்பாசிபிள் டு வேக் கிறிஸ்டைன் அப் இன் த மார்னிங். இட் இஸ் இம்பாசிபிள் டு வேக் கிறிஸ்டைன் அப் இன் த மார்னிங். இந்த சென்டென்ஸ் ரைட்டாக தான் இருக்குது. இட் இஸ் செட் தட் ஜோசப் வாஸ் நாட் ரெடி டு கோ டு வார். இதுவும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இந்தியன் ஃபோர்ஸ் ஆர் நோன் ஃபார் தேர் லாயல்ட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ இந்த கொஸ்டினில் தான் மிஸ்டேக் இருக்குது. இந்தியன் ஃபோர்ஸ் ஆர் இல்லை, இந்தியன் ஃபோர்ஸஸ் ஆர். ஏன்னா வி ஆர் ஹேவிங் 3 ஃபோர்ஸஸ், ஆர்மி, நேவி, டிஃபென்ஸில் 3 ஃபோர்ஸ் வரும்ல. ஸோ கலெக்டிவாக சொல்லும்போது ஃபோர்ஸஸ்ஸு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஆர் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்தியன் ஃபோர்ஸஸ் தான் வரணும். ஃபோர்ஸஸ் ஆர் நோன் ஃபார் தேர் லாயலிட்டி அண்ட்
அதோட ப்ரொனவுன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ மிஸ்டேக் வந்து எந்த சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் வந்து மிஸ்டேக் இந்தியன் ஃபோர்ஸஸ் தான் ரைட் ஆன்சர். ஓகே, கார்ல் மார்க்ஸ் வாஸ் அ ரெனவுண்ட் சோஷியல் சயின்டிஸ்ட். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த பிரின்சிபால் கேவ் அப் த ப்ரைசஸ் டு த வின்னர்ஸ் ஆன் ரிப்பப்ளிக் டே. ஸோ அகைன் ஃப்ரேசல் வெர்பு எரர். கேவ் அப் கிடையாது. கிவ் அப்னா என்ன வரும்? கிவ் அப்னா ஒரு விஷயத்தை கைவிட்டுட்டு போகிறது. அபண்டன்கிற ஒரு மீனிங்கில் வரும். என்ன சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா ஒரு தோல்வியை ஒப்புக்கொண்டுட்டு நம்ம வந்து அந்த இடத்த விட்டுட்டு போகிறது. ஸோ கிவ் அப் தான் அந்த மீனிங்கில் தான் வரும். ஸோ ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னது அப்படின்னா கிவ் அவே, அதுதான் வந்து ரைட் ஆன்சராக இருக்கும். ஸோ கேவ் அவே ப்ரைஸஸ் டு த வின்னர்ஸ் ஆன் ரிப்பப்ளிக் டே, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஓகே, கேவ் அவே. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பர் த சிட்டி வியூ ஃப்ரம் த எய்ஃபில் டவர் இஸ் அமேசிங். ஸோ அகைன் ஒரு இன்டர்ஜெக்ஷன் எரர். பர் அப்படிங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். when you are feeling very cold, அந்த டயத்துலேயே நம்ம இப்போ ஷிவரிங்கான டைமில் இப்போ ஏதோ ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறோம், அப்போ வந்து ரொம்ப ஷிவரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணுற வேர்டு தான் பர் இன்டர்ஜெக்ஷன். ஸோ அப்போது இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஈஃபில் டவர் பார்த்து அந்த ஈஃபில் டவரில் மேலே ஏறி நம்ம சிட்டி வியூவை பார்த்து ரசிக்கிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல அமேசிங்காக வரும். அப்போ இதுக்கு சூட்டபுளான ஒரு இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வாவ் தான் வந்து சூட்டபுளான இன்டர்ஜெக்ஷனாக இருக்க முடியும். ஸோ வாவ் தான் வந்து இது கரெக்டாக இருக்கும். பர்ருங்கிறது தப்பு. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹேவிங் நோன் தட் த ட்ரெயின் வாஸ் ஆல்ரெடி ஆன் த பிளாட்ஃபார்ம் தே ரேன் ஃபாஸ்ட்லி டு கேட்ச் இட். ஹேவிங் நோன் தட் த ட்ரெயின் வாஸ் ஆல்ரெடி ஆன் த பிளாட்ஃபார்ம் தே ரேன் ஃபாஸ்ட்லி டு கேட்ச் இட். ஸோ அகெயின் ரொம்ப ஈஸியான மிஸ்டேக் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்லி. ஸோ ரேன் வந்து வேர்பு. ஸோ அதுக்கு குவாலிஃபை பண்ணுற மாதிரி என்ன போடணும், அட்வர்ப் போடணும். பட் ஃபாஸ்ட்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடையாது. ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான் ரைட்டு. ஃபாஸ்ட்லிங்கிறது தப்பு. ஓகேவா? எல்லா அட்வர்புமே எல்வையில் முடியாது. ஸோ ஃபாஸ்ட்லி அப்படிங்கிறது தப்பான யூசேஜ். ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான யூசேஜ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Deepa and Seema are both good with running, but Deepa is also good at catching the ball and throwing it to the right corner in time. Deepa and Seema, ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, ப்ளூரலில் இருக்குது. ஆர் குட் வித் ரன்னிங், பட் Deepa is also good at catching the ball and throwing it to the right corner in time. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷனல் எரர். ஓகேவா? குட் வித் வராது, குட் அட் வரும். ஸோ குட்டு ஃபாலோ பண்ணி என்ன வரும், குட் அட் ரன்னிங். ஸோ இதில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆல்சோ தீபா இஸ் ஆல்சோ குட் அட் கேச்சிங். ஸோ குட் அட் தான் வந்து வரும், குட் வித் வராது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பீப்புள் அட்மையர்ட் ஹிம் ஃபார் ஹி லிவ்டு பை த சேம் பிரின்சிபல்ஸ் தட் ஹி ப்ரீச்ட். ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம், பிரின்சிபல்ஸ் கிடையாது, பிரின்சிபிள்ஸ், கொள்கைகள். ஓகே, பிரின்சிபல்ஸ் நாட் பிரின்சிபல். பிரின்சிபல்ங்கிறது ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், பிரின்சிபல்ஸ். ஓகே, இதுதான் வந்து தப்பான. ஸோ பிரின்சிபல்ஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். We were on the way to party. Suddenly there will be a heavy downpour. We were on the way to the party. Suddenly there will be a heavy downpour. So this is past tense. We were on the party. So will வராது. There would be a heavy downpour. அதுதான் வந்து ரைட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இது இங்கே தான் எரர் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். He never talks for anybody. He is alone all day. He never talks for anybody. So so singular verb யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக தான் இருக்குது. டாக்ஸ் ஃபார் வராது, டாக்ஸ் டு எனிபடி. He never talks to anybody. யார்ட்டையும் அவன் பேச மாட்டான், அதுதான் வந்து ரைட் ஆன்சராக இருக்க முடியும். ஃபாருங்கிறது தப்பு. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். We took dinner in a Chinese restaurant and were amazed to see the interior of a restaurant. We took a dinner in a Chinese restaurant. ஓகே, கரெக்டாக இருக்குது. and were amazed. ஸோ we யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளூரல் வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். were amazed ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸு. ஸோ were amazed to see the interior of a restaurant. ஸோ ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அகைன் இந்த இடத்துல ஆர்டிகுலர் ஏ ரெஸ்டாரண்ட் கிடையாது, த ரெஸ்டாரண்ட். ஃபஸ்ட்டு அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். அகெயின் ரிப்பீட்டட் த சேம் ரெஸ்டாரண்ட். ஓகேவா? ஸோ த யூஸ் பண்ணணும், ஏங்கிறது தப்பு. ஓகேவா? த வில் பி த ரைட் ஆன்சர், ஆர்டிகுலர். ஓகே, த போலீஸ் டோல்டு த அஜிடேட்டர்ஸ் டு பேக் இன் எல்ஸ் தே வுட் லத்தி சார்ஜ்.
என்ன சொல்கிறாங்க, போலீஸ் வந்து அவங்கள பின்வாங்க சொல்கிறாங்க, அப்படி இல்லைனா லத்தி சார்ஜ் பண்ணோன்னு சொல்கிறாங்க. போலீஸ் டோல்டு த அஜிடேட்டர்ஸ் டு பேக் இன். ஸோ அகைன் ஒரு ஃப்ரேசல் வேறு பேர், பேக் இன் கிடையாது, பேக் ஆஃப். பேக் ஆஃப் அப்படின்னா ரிட்ரீட், பின்வாங்க சொல்கிறாங்க. பேக் ஆஃப், பேக் ஆஃப் வில் பி த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, பேக் ஆஃப், பேக் ஆஃப் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.